புராணங்களின்படி பாற்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை உண்டு உலகத்தை காப்பாற்றியவர் சிவபெருமான். அந்த விஷத்தின் தாக்கம் விலக தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் சிவனை முழு இரவும் வழிபட்டனர். இதன் அடிப்படையில் பக்தர்களும் இந்த நாளில் இரவு முழுவதும் விழித்து சிவனை போற்ற வேண்டும் என நம்பப்படுகிறது. நட்சத்திரக்குறி மனநிலையின் உயர் பரிணாமம். யோகத்தின்படி இரவு முழுவதும் விழித்திருந்து தியானம் மற்றும் வழிபாடு செய்யும்போது ஜீவனில் ஆன்மீக சக்தி அதிகரிக்கிறது. மகா சிவராத்திரியின் போது பிரபஞ்ச ஆற்றல் மிகுந்திருக்கும். இதன் மூலம் விழிப்புணர்வை மேம்படுத்தி உள்ளார்ந்த ஆற்றலை வளர்க்கலாம். நட்சத்திரக்குறி அருள் பெற நல்ல நேரம். இந்து சமயத்தில் காலராத்திரி எனப்படும் சக்தி மிகுந்த இரவுகளில் தியானம் செய்வது பெரும் பலனை தரும் என்று கூறப்படுகிறது. மகா சிவராத்திரி இரவும் அதேபோல் பக்தர்களுக்கு புண்ணியத்தை வழங்கும் நேரமாக கருதப்படுகிறது. மகா சிவராத்திரியின் போது பூமியின் காந்தவியல் தன்மை அதிகரிக்கிறது. இந்த நாளில் நமது உடல் நேராக இருக்கும்படி விழித்திருப்பதால் அந்த நேர்மையான ஆற்றலை உடலுக்கு நன்மைகளை வழங்குவதாக சொல்லப்படுகிறது. நட்சத்திரக்குறி உடல் நலம் மேம்படுகிறது. சிவராத்திரியில் விழிப்பது மற்றும் தவம் செய்வது உடலுக்கு நல்லவை. இது நரம்பியல் அமைப்பை கட்டுக்குள் கொண்டு உடலில் ஒழுங்குமுறையை ஏற்படுத்துகிறது. இதனால் உடல் நலன் அதிகரிக்கிறது.